மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறாங்க, யா அல்லாஹ், சொர்க்கத்தில் என்னோடு யார் இருப்பார்கள், அவரை நான் பார்க்க ஆசைப்படுறேன் என்பதாக மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உலகத்திலேயே அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க. அப்ப அல்லாஹ் சொல்லுகிறான், ஒருத்தர் இருப்பாரு, அவர்கிட்ட போய் பாருங்க என்பதாக சொன்னான். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நீண்ட நாளாக தேடுறாங்க. இறுதியாக ஒரு நாள் அந்த ஆள் கிடைச்சிட்டார். யார்கிட்ட என்பதாக சொன்னா, கசாபு கடையில வேலை செய்ய ஒரு ஆள். கசாபு கடையில வேலை செய்ததற்கு பிறகு வீட்டுக்கு போறாரு. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் பின்தொடர்ந்து செல்கிறார். அந்த மனிதர் வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போனதற்கு பிறகு சமைக்கிறாங்க. சமைச்சதற்கு பிறகு வீட்டில் ஒரு அறையில ஒரு அம்மையார் இருந்தாங்க. ரொம்ப வயசான ஒரு அம்மா இருந்தாங்க. அந்த அம்மையாரை போய் உட்கார வச்சு அந்த அம்மையாரை ஊட்டி விட்டு அந்த அம்மையாருக்கு தண்ணி கொடுத்து வாயெல்லாம் தொடச்சு விட்டு அந்த அம்மையார் காதுல என்னமோ சொல்றாங்க அவருக்கு. அந்த அம்மையார் சொன்னதற்கு பிறகு இவர் சிரிக்கிறார். சிரிச்சுட்டு வெளியே வரார். வெளியே வந்ததற்கு பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சந்திக்கிறாங்க. சந்திச்சதற்கு பிறகு பேசுகிறார்கள். பேசினதற்கு பிறகு நீதான் என்னுடைய சொர்க்கத்தினுடைய தோழன் என்பதாக சொல்லவில்லை. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய அந்தஸ்து இருக்க வேண்டும் என்பதாக பாருங்கள். ஒரு நபி என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர்கள் அவர்கள் எவ்வளவு பெரிய அந்தஸ்து கூட இருக்கணும் என்பதாக சொன்னால் எவ்வளவு பெரிய அந்தஸ்து இருந்திருக்க வேண்டும். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த மனிதர்கிட்ட கேட்கிறாங்க, அந்த அம்மையாரை போய் நீங்க ஹித்மத் செஞ்சீங்களே, பணிவிடை செஞ்சீங்களே, அந்த அம்மையார் யாரு என்பதாக கேட்டாங்க. அப்ப அவர் சொன்னாரு, அவர் தான் என்னுடைய தாய் என்பதாக சொன்னாங்க, என்னுடைய அம்மா என்பதாக சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ், அந்த அம்மையாருக்கு நான் நிரந்தரம் ஹித்மத் செய்கிறேன் என்பதாக சொன்னார்கள். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, அந்த அம்மையார் உங்களுடைய காதில் என்னமோ சொன்னாங்க, அதை கேட்டு நீங்களும் சிரித்தீர்களே என்னவென்று கேட்டார்கள். அப்ப அந்த மனிதர் சொல்றாரு, அந்த அம்மையார் என்னுடைய தாய், தினந்தோறும் ஹித்மத் செஞ்சதற்கு பிறகு, நான் பணிவிடை செய்ததற்கு பிறகு, அந்த அம்மையாருக்கு ஊட்டியதற்கு பிறகு, தண்ணி கொடுத்ததற்கு பிறகு அந்த அம்மா என்னுடைய காதில் வந்து, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களோடு அல்லாஹ் உனக்கு சொர்க்கத்தில் வைப்பானாக என்பதாக துவா செய்வாங்க. நான் சிரிச்சிருவேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர் நபி, அவருடைய அந்தஸ்து எங்க, நான் எங்க, என்னுடைய அந்தஸ்து என்ன, ஒண்ணுமே இல்லையே நான் என்பதாக நான் சிரிச்சிட்டு வெளியே வருவேன் என்பதாக அந்த மனிதர் சொல்கிறார். சுப்ஹானல்லாஹ், கணித்திற்குரிய அல்லாஹ்வுடையவர்களே, நிச்சயமாக இப்போ ஒரு தாய் துவா செய்யறாங்க என்பதாக சொன்னா அந்த துவாவுடைய பவரை பாருங்கள். அந்த தாய் என்ன டெய்லி என்ன துவா செய்யறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களோடு ஒரு நபியோடு சொர்க்கத்தில் நீ இருக்கணும் என்பதாக மகனை பார்த்து துவா செய்யறாங்க. அந்த துவாவை அல்லாஹ் கபூல் செய்து விட்டான். அல்லாஹ் சொல்லும் பொழுது, மூசாவே உன்னுடைய சொர்க்கத்தோடு நீ வந்தான், உன்னுடைய சொர்க்கத்தில் உங்களோடு இருக்கக்கூடிய நபர்கள் இவர்தான், எனவே இவரை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் என்பதாக சொன்னாங்க. எனவே நிச்சயமாக நாம் நம்முடைய பெற்றோர்களுக்கு இடத்துல நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். அந்த பெற்றோரிடத்தில் துவாக்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த பெற்றோர்கள் நாம் ஹித்மத் செய்ததற்கு பிறகு, பணிவிடை செய்ததற்கு பிறகு அந்த பெற்றோர்கள் கையெடுத்து துவா செய்ய வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. மாறாக அந்த பெற்றோர்களுடைய மனதை நாம் குளிர வைத்து விட்டோம் என்பதாக சொன்னால் அதுவே ஒரு துவா. அந்த பெற்றோர்கள் நம்முடைய பணிவிடையின் காரணமாக, நம்முடைய நல்ல அமலின் காரணமாக அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள் என்பதாக சொன்னால் அந்த சந்தோஷமே ஒரு துவா தான் என்ற விஷயத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே நிச்சயமாக ஒவ்வொருவரும் பெற்றோர்கள் இருக்கிறார்கள் என்பதாக சொன்னால், அத்தா இருந்தாலும் சரி, அம்மா இருந்தாலும் சரி, பெற்றோர்களிடத்திலே நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். அந்த பெற்றோர்களும் துவா செய்யணும். ரப்பி ரஹ்மஹுமா கமா ரப்பயானி சகீரா, யா ரப்பே ரப்பி ரஹ்மானே, யா அல்லாஹ், அந்த பெற்றோர்கள் நாம் சின்ன வயசில் இருக்கும் பொழுது எப்படி நம்மளை அரவணைத்து நம்மளை வளர்த்தினார்களோ அதே போன்று நீயும் அந்த பெற்றோர்களை யா அல்லாஹ் அரவணைப்பாயாக என்பதாக துவா செய்ய வேண்டும். அவர்கள் மீது கருணை காட்டுவாயாக என்பதாக துவா செய்ய வேண்டும். நிச்சயமாக யாருடைய பெற்றோர்கள் எல்லாம் இருக்கிறார்களோ அவருடைய பெற்றோர்களுக்காக அதிகமாக ஹித்மத் செய்யுங்கள். யாருடைய பெற்றோர்கள் வஃபாத் ஆகிவிட்டார்களோ அவர்களுக்காக அதிகமாக துஆக்கள் செய்யுங்கள். அல்லாஹ் நம் அனைவருக்கும் இறுதி மூச்சு வரை பெற்றோர்களுக்காக அதிகமாக ஹித்மத் செய்யக்கூடிய, பணிவிடை செய்யக்கூடிய பாக்கியம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. பெற்றோர்களுடைய துஆக்களை பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியருள்வானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.